தஸ்லிம் கடனை மிரட்டி கட்டாயமாக வசூலிப்பது, குடும்பத்தினரை பின்தொடர்ந்து மிரட்டி பணம் கேட்பது போன்ற கடன் கேட்பது போன்ற குற்றங்கள் இனி ஈடுபட்டால் அந்த செயல்கள் எல்லாம் இனி குற்றங்களாக கருதப்பட இருக்கிறது. அந்த குற்றங்களுக்கு 3 வருட குறைந்தபட்சம் 3 வருட சிறை தண்டனை மட்டுமல்ல 5 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் அல்லது இரண்டும் சேர்த்தும் விதிக்கப்படும் என்ற வகையிலே ஒரு சட்ட மசோதா சட்ட முன்வடிவை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் நலிவடைந்த பிரிவினர், விவசாயிகள், பெண்கள், மகளிர் சுய உதவிக்குழுவினர், கூலி தொழிலாளர்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் உள்ளிட்டோரெல்லாம் கடன் வழங்கும் நிறுவனங்கள் கவர்ச்சிகரமான வாக்குறுதியை கொடுத்து கடன்களை கொடுத்து விடுகிறார்கள். பிறகு கடன்களை வசூலிக்கும் பொழுது அவர்கள் கடன்களை வட்டிக்கு வட்டி கட்ட முடியாமல் கந்து வட்டி கொடுமை காரணமாக பலர் அந்த கடன் சுமைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். பல நேரங்களில் இந்த கடன் சுமையில் இருப்போர் தற்கொலைக்கு செல்லக்கூடிய சூழல் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் பார்த்திருக்கிறோம்.